வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருடைய சமையலறையும் நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். ஆமா, கேஸ் சிலிண்டரை பத்தி தான். கரெக்ட். அதுலயும் ரெண்டு முக்கியமான ஆனா வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆமா, ஒண்ணு எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தியா கேஸ் விலை குறைய போகுதுங்கிறது. இன்னொன்னு ரொம்ப தேவையில இருக்கிற சிலருக்கு மட்டும் அரசாங்கம் கொடுக்க போற ஒரு இலவச சிலிண்டர் திட்டம். சரி, இந்த ரெண்டையும் ஆழமா பார்க்கலாம். அதாவது உலக சந்தையில நடக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம வீட்டு பட்ஜெட்டை மாத்துது, அதே சமயம் ஒரு நலத்திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. சரி, முதல்ல அந்த நல்ல செய்தியிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. ஜனவரி 1, 2026 இருந்து சிஎன்ஜி, பிஎன்ஜி கேஸ் விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, யூனிட்டுக்கு ₹2 3 வரைக்கும் குறையலான்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஒரு புத்தாண்டுக்கு இது நல்ல பரிசு தான். ஆனா ஒரு நிமிஷம், இது ஏன் திடீர்னு குறையுது? இதுக்கு பின்னால இருக்கிற அடிப்படை காரணம் என்ன? அதுக்கு காரணம் நம்ம கையில இல்ல, அது உலக பொருளாதாரம். சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை ஒரு பீப்பாய்க்கு கிட்டத்தட்ட $60 குறைஞ்சிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இது 2021க்கு அப்புறம் பதிவான மிக குறைந்த விலை. ஒரே வருஷத்துல மட்டுமே விலை 21% சரிஞ்சிருக்கு. 21%? அது ரொம்ப அதிகம். ஆமாம், இதுக்கு முக்கிய காரணம் உலக அளவுல எண்ணெய் உற்பத்தி அதிகமாயிடுச்சு, ஆனா தேவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சப்ளை அதிகம், டிமாண்ட் கம்மி, அதான் விலை குறையுது. ரொம்ப எளிமையான பொருளாதார விதிதான். ஓகே, அது புரியுது. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா இங்க எரிவாயு விலை குறையுது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த விலை குறைப்பு இந்த வர்த்தக ரீதியா பயன்படுத்துறாங்கல்ல, அந்த 19 கிலோ பெரிய சிலிண்டர், அதுக்கு உடனுக்குடனே கிடைக்குதா? ஆமா, பலமுறை குறைச்சிருக்காங்க. ஆனா நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற 14.2 கிலோ சிலிண்டர் வெளியில பெரிய மாற்றம் இல்லையே. ஏன் இந்த வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட கொள்கை முடிவு இருக்கு. வர்த்தக சிலிண்டர்ங்கிறது ஹோட்டல், தொழிற்சாலைன்னு அவங்க வர்த்தகத்துக்கு பயன்படுத்துற ஒரு மூலப்பொருள். சரி. அதனால அதோட விலைய சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை எண்ணெய் நிறுவனங்கள் மாத்திடுவாங்க. அது ஒரு பிசினஸ். ஆனா வீட்டு உபயோக சிலிண்டர் அப்படி இல்ல. அது அத்தியாவசிய தேவை. கரெக்ட். அது கோடிக்கணக்கான குடும்பங்களோட அத்தியாவசிய தேவை. அதோட விலை ஏறினா அது நேரடியா குடும்ப பட்ஜெட்டை பாதிக்கும், ஒரு அரசியல் பிரச்சனையாவும் மாறும். அப்போ அரசாங்கம் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? உலக சந்தை வெளி அதிர்ச்சியை நேரடியா மக்கள் மேல விழாம தடுக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. அரசாங்கம் மானியங்கள் மூலமாவும் விலை நிர்ணய கட்டுப்பாடுகள் மூலமாவும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதனாலதான் விலை ஏறும்போது நமக்கு உடனே ஏறாது. அதே மாதிரி விலை குறையும் போதும் அதோட பலன் நமக்கு உடனே சேராது. ஆமா, ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி. ஆனா இதுல ஒரு நிவாரணம் இப்பவே நடைமுறையில இருக்கு. என்னது? பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு இலவசமா எல்பிஜி இணைப்பு கொடுத்தாங்களே, அந்த திட்டம். ஆமா, தெரியும். அந்த திட்ட பயனாளிகளுக்கு இப்போ வருஷத்துக்கு 9 சிலிண்டர்கள் வரை ஒரு சிலிண்டருக்கு ₹300 மானியம் நேரடியா உங்க வங்கி கணக்குக்கு போயிட்டு இருக்கு. சரி, உஜ்வல பயனாளிகளுக்கு இந்த உதவி இருக்கு. ஆனா மற்ற சாதாரண குடும்பங்களுக்கு எப்ப விலை குறைப்போட பலன் கிடைக்கும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற கணிப்புப்படி கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல உயர வாய்ப்பில்ல. அதனால எண்ணெய் நிறுவனங்களுக்கு கிடைக்கிற கூடுதல் லாபத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது. அப்போ கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஆமா, பொதுவான வீட்டு உபயோக சிலிண்டர் விலையிலும் ஒரு நல்ல மாற்றம் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அப்போ உலக சந்தை விலை வீழ்ச்சியோட பலன் வர்த்தகத்துக்கு உடனடியாவும் வீட்டு உபயோகத்துக்கு கொஞ்சம் தாமதமாவும் சேருதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். அந்த இலவச சிலிண்டர் திட்டம். ஆமா, இது ஒரு பொதுவான விலை குறைப்பு இல்ல. இது ரொம்ப தேவையில் இருக்கிறவங்களுக்கு நேரடியா அரசாங்கம் செய்யற ஒரு பெரிய உதவி. ஒரு முழு இலவச சிலிண்டர் கூடவே பண உதவியும் கூட. இது முற்றிலும் வேற ஒரு அணுகுமுறை இல்லையா? ஆமா, இது ஒரு நேரடி சமூக நலத்திட்டம். வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது பிபிஎல் ரேஷன் அட்டை வச்சிருக்கிற குடும்பங்களுக்காகவே இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன? வெறும் பண உதவி மட்டும்தானா? இல்லவே இல்ல. சொல்லப்போனா அதையும் தாண்டி இது ஒரு சுகாதார திட்டம். இன்னைக்கும் பல கிராமங்கள்ல பெண்கள் விறகு, மாட்டுச்சாணம்னு புகைய உண்டாக்குற எரிபொருட்களை வச்சுதான் சமைக்கிறாங்க. ஆமா, அதனால வர சுவாச பிரச்சனைகள் ரொம்ப அதிகம்.
கரெக்ட். சுவாச கோளாறுகள், கண்ணெரிச்சல்னு பல ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு. இந்த திட்டம் அவங்களுக்கு சுத்தமான சமையல் எரிவாயுவை கொடுத்து அவங்க ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் ஒரே நேரத்துல பாதுகாக்குது. அப்போ இது ஒரு பொருளாதார திட்டம் என்பதை விட ஒரு சுகாதார முன்னெடுப்புன்னு சொல்றதுதான் சரி. சரி, இந்த அருமையான திட்டத்துல பயன்பெற தகுதிகள் என்னென்ன? இதுல சில தெளிவான விதிகள் இருக்கு. முதல் மற்றும் முக்கியமான தகுதி, விண்ணப்பிக்கிற குடும்பத்துக்கிட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களுக்கான பிபிஎல் ரேஷன் கார்டு இருக்கணும். பிபிஎல் கார்டு, சரி. ரெண்டாவது தகுதி ரொம்ப முக்கியம். அவங்க ஏற்கனவே பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனாவோட பயனாளியாயிருக்கணும். ஓ, அப்போ இது புதுசா வர்றவங்களுக்கு இல்ல, ஏற்கனவே அந்த திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் உதவி மாதிரி. சரியா சொன்னீங்க. ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? புதுசா ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கிற உஜ்வாலா திட்டத்தோட கட்டமைப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? ஆமா, அவங்க விவரங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே இருக்கும். அதேதான். பயனாளிகளோட முழு விவரங்கள், வங்கி கணக்குகள்னு எல்லாமே ரெடியா இருக்கு. அதனால இந்த கூடுதல் பலன் அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது ரொம்ப வேகமானது. ரொம்ப சரி. அப்போ மத்த தகுதிகள்? அடுத்தது, அந்த கேஸ் இணைப்போட முதன்மை நுகர்வோரா அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இருக்கணும். இது பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கற ஒரு முக்கியமான படி. நல்லது. கடைசியா அவங்களோட ஆதார் அட்டை, வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் மானியத் தொகை நேரடியா அவங்க கைக்கு போய் சேரும். இரட்டை பலன்கள்னு இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இரட்டை பலன்கள்னா, முதல் பலன், ஒரு சிலிண்டர் அவங்களுக்கு முற்றிலும் இலவசமா கிடைக்கும். ஓகே, ஒரு சிலிண்டர் ஃப்ரீ. ரெண்டாவது பலன், அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் நிதி உதவி நேரடியா அவங்களோட வங்கி கணக்குக்கு அனுப்பப்படும். அப்போ சிலிண்டரும் இலவசம், கூட பணமும் கிடைக்குது. ஆமா. இந்த 1000 ரூபாய அவங்க அடுத்த முறை சிலிண்டரை ரீஃபில் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதனால இது ஒரு தடவை கிடைக்கிற உதவியா இல்லாம தொடர்ச்சியா சுத்தமான எரிபொருளை பயன்படுத்த அவங்கள ஊக்குவிக்குது. இது ரொம்ப தெளிவா புரியுது. முதல் சிலிண்டர் இலவசம், அடுத்த சிலிண்டருக்கான பணத்தையும் முன்கூட்டியே கொடுத்துடுறாங்க. சரி, இப்போ தகுதியுள்ள ஒரு குடும்பம் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? விண்ணப்ப செயல்முறை ஆன்லைன்ல தான் நடக்குது. ஒரு நிமிஷம், இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுதே. நம்ம பேசுறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை. அவங்களுக்கு எப்படிங்க ஆன்லைன் வசதி இருக்கும்? டிஜிட்டல் கல்வியறிவு இல்லாதவங்களா இருக்கலாம் இல்லையா? நீங்க கை வச்சிருக்கிறது இந்த மாதிரி டிஜிட்டல் திட்டங்களோட மிகப்பெரிய நடைமுறை சவால் மேலதான். ஆமா, முழுக்க முழுக்க ஆன்லைனுங்கிறது இந்த திட்டத்தோட பலன் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா மாறிடாதா? உண்மைதான். கோட்பாட்டு அளவுல ஆன்லைன் முறை ஊழலை குறைக்குது, வேகமா இருக்கு. ஆனா நடைமுறையில இந்த மாதிரி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க நிறைய பேர் பொது சேவை மையங்களையோ இல்லனா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி தர கடைகளையோ தான் நம்பியிருக்காங்க. இதுக்கு அவங்க தனியா ஒரு தொகையை செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்போ அரசாங்கம் ஒரு சிக்கலை சரி செய்யும் போது இன்னொரு சிக்கல் உருவாகுது. சரி, ஒருவேளை ஒருத்தரால ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியுதுன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? ஆன்லைன்ல அணுக முடிஞ்சவங்களுக்கு செயல்முறை ஓரளவு எளிமையானதுதான். உங்க மாநில உணவுத்துறையோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும். சரி. அங்க எல்பிஜி திட்டம் அல்லது உஜ்வாலா யோஜனா தொடர்பான லிங்கை கிளிக் செஞ்சா விண்ணப்ப படிவம் வரும். அதுல பெயர், முகவரி, ரேஷன் கார்டு எண், எரிவாயு இணைப்பு எண், வங்கி விவரங்கள்னு எல்லாத்தையும் சரியா நிரப்பணும். அப்புறம் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும், அப்படிதானே? ஆமா. ஆதார் அட்டை, பிபிஎல் ரேஷன் அட்டை, வங்கி பாஸ்புக்கோட முதல் பக்கம், அப்புறம் ஏற்கனவே இருக்கிற எல்பிஜி இணைப்போட விவரங்கள், இதையெல்லாம் ஸ்கேன் செஞ்சு பதிவேற்றம் செய்யணும். இதெல்லாம் பண்ணி சமர்ப்பிச்ச பிறகு ஒரு பதிவு எண், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நம்ம விண்ணப்பம் என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓ, அந்த வசதியும் இருக்கா? ஆமா. அதே இணையதளத்துல விண்ணப்பத்தோட நிலைய ஆன்லைன்லயே சரிபார்க்கலாம். நம்ம விண்ணப்பம் ஏத்துக்கிட்டாங்களா, பரிசீலனையில இருக்கா, இல்லனா நிராகரிக்கப்பட்டிருக்கான்னு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இது வெளிப்படைத்தன்மைக்கு நல்லது. நிச்சயமா. ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த தகவல்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். ஒரு பக்கம் உலக பொருளாதார மாற்றங்களால எல்லாருக்குமே எரிவாயு விலை குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. ஆமா. இது பரவலா எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு சின்ன நிம்மதியை கொடுக்கும். மறுபக்கம் ரொம்பவும் வறுமையில இருக்கிற குடும்பங்களை குறிவச்சு இலவச சிலிண்டர் மற்றும் பண உதவியோட ஒரு நேரடி நலத்திட்டம் செயல்படுத்தப்படுது. மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு நவீன பொருளாதாரத்தோட சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது
ஒரு பக்கம் சந்தை பொருளாதாரத்தோட ஏற்ற இறக்கங்களை அனுமதிக்கிறீங்க. கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அந்த பலன் மக்களுக்கு போகுது. அதே சமயம் அந்த சந்தை மாற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய எளிய மக்களை பாதுகாக்க ஒரு சமூக பாதுகாப்பு வலையையும் உருவாக்குறீங்க. அந்த சமூக பாதுகாப்பு வலைதான் இந்த இலவச சிலிண்டர் திட்டம். கரெக்ட். இந்த 2 கொள்கைகளும் முரண்பாடானது இல்ல. சொல்லப்போனா ஒரு நல்ல அரசாங்க நிர்வாகத்தோட 2 பக்கங்கள் இவை. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி. இந்த ஆன்லைன் விண்ணப்ப முறையில இருக்கிற சவால்களை பத்தி நாம பேசணும் இல்லையா? ஆமா, டிஜிட்டல் அறிவை இல்லாதவங்கள இந்த திட்டம் எப்படி சென்றடையுங்கிற பெரிய கேள்வி. அதனால உங்களுக்கான சிந்தனை கேள்வி இதுதான். இந்த மாதிரி கடைசி மைல் இணைப்பு சிக்கல, அதாவது த லாஸ்ட் மைல் டெலிவரி ப்ராப்ளம சரி செய்ய உங்களை நியமிச்சா நீங்க என்ன செய்வீங்க? எந்த விதமான டிஜிட்டல் அல்லாத ஒரு சமூக அடிப்படையிலான முறையை உருவாக்குவீங்க? கிராமங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு தகுதியான நபருக்கும் அவங்க கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கா இல்லையான்னு கவலைப்படாம இந்த திட்டத்தோட பலன் போய் சேருவதை உறுதி செய்ய ஒரு அடித்தள அமைப்பு எப்படி இருக்கணும்? இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.